ஒரு வீடு அது சுவர் கூரை மட்டும் இல்லை. அது ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு, அது ஒரு குழந்தையின் கனவு. இந்த கனவை நிஜமாக்கத்தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் முதல்வரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டம். இதன் கீழ் 2001க்கு முன் கட்டப்பட்டு பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ள வீடுகளை புதுப்பிக்க ஒரு வீட்டிற்கு ரூ.2,40,000 நிதியுதவி வழங்கப்படும். இது 210 சதுர அடி பரப்பளவில் புதிய வீடு கட்ட உதவும். நிதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். மேலும் இந்த திட்டத்திற்காக இந்த நிதியாண்டில் ரூ.600 கோடி செலவில் 25,000 புதிய வீடுகள் கட்ட இலக்கு. அரசு நிதியை பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக அனுப்பும். இந்த திட்டம் ஏன் வந்தது? தமிழ்நாட்டில் இன்னும் பல குடும்பங்கள் இடிந்து போகும் வீடுகளில் மழை வந்தால், உள்ளே தண்ணீர் காற்று வந்தால் கூரை பறக்கும் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புது வீடு வேண்டாம், இருக்கிற வீடே சரியான வீடாக மாறணும் அப்படின்னு அரசாங்கம் எடுத்த முடிவுதான் இந்த மறுகட்டுமான திட்டம். யாரெல்லாம் பயனாளிகளாக தேர்வு செய்யப்படுவார்கள்? முக்கிய தகுதிகள்: தமிழ்நாடு குடியிருப்பாளராக இருக்க வேண்டும். பயனாளி பேரில் பட்டா மற்றும் உரிமை ஆவணம் இருக்க வேண்டும். வீடு மிக பழையதாக அல்லது இடிந்து விழும் நிலையில் இருக்க வேண்டும். ஏற்கனவே அரசு வீட்டு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கக்கூடாது. ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பம். யாருக்கு இந்த திட்டம் கிடைக்காது? புதிய வீடு கட்ட நிலம் இல்லாதவர்கள், ஏற்கனவே அரசு வீடு பெற்றவர்கள், சொந்த வீடு நல்ல நிலையில் உள்ளவர்கள் மற்றும் போலி ஆவணங்கள் கொடுத்தால். அரசு எவ்வளவு உதவி தருகிறது? வீடு மறுகட்டுமானத்திற்கு Rs.2,40,000 வரை அரசு நிர்ணயிக்கும் தொகை. இந்த பணம் நேரடியாக பயனாளி வங்கி கணக்கில் கட்டுமான நிலைகளுக்கு ஏற்ப அடித்தளம், சுவர், கூரை என தவணைகளாக வழங்கப்படும். வீடு எப்படி கட்டணும்? அரசு குறிப்பிட்ட கட்டுமான விதிமுறைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பான RCC கூரை, சுகாதார வசதி, மின்சாரம், குடிநீர் இணைப்பு, பசுமை நிலநடுக்க பாதுகாப்பு கருத்தில் கொண்டு கட்ட வேண்டும். பயனாளிகள் தேர்வு செய்வது எப்படி? கிராம சபை மற்றும் நகராட்சி அளவில் ஆய்வு வீட்டு நிலை நேரில் சரிபார்ப்பு, தகுதி பட்டியல் தயாரித்தல், மாவட்ட அளவில் ஒப்புதல், இறுதியாக பயனாளி தேர்வு. இங்கு அரசியல் மாற்று பரிந்துரை மட்டுமே காரணமாக முடியாது. ஆவணமும் வீட்டின் நிலையும் தான் முக்கியம். இந்த திட்டத்தின் உண்மையான தாக்கம்: பாதுகாப்பான வீடு, குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு, மழை, வெள்ளம், புயலுக்கு எதிரான பாதுகாப்பு, மரியாதையுடன் வாழும் உரிமை. ஒரு அரசு திட்டம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மாற்றினால் அதுதான் உண்மையான ஆட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் இன்னொரு குடும்பத்துக்கும் போகணும்.